வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பற்றி பார்க்கலாம். எந்த தொலைபேசி எண்ணில் காவல்துறையை அழைப்பாய்? இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 தான் பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு. இந்த 108 எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஆம்புலன்ஸ் சர்வீஸு. தென் 101 பார்த்தீங்கன்னா ஃபயர் என்ஜின்னு. 105 நான் எமர்ஜென்சி ரிப்போர்ட்டுக்காக கொடுத்துருக்கிறது. எந்த ஆண்டு நாம் விடுதலை பெற்றோம்? 1947. கப்பலோட்டிய தமிழன் யார்? வ.உ. சிதம்பரம் பிள்ளை. சமவெளிகளை எப்படி அழைப்பீர்கள்? மருதம். ஸோ மருதம் பார்த்தீங்கன்னா வயல் சார்ந்த இடம், அதனால் மருதம் வந்து சமவெளிக்கு. குறிஞ்சி பார்த்தீங்கன்னா மலை சார்ந்த இடம். சரிங்களா, இது மலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு இது கேட்டதுனால அடுத்த தடவை குறிஞ்சிக்கு என்னன்னு கேட்கலாம். மலை. முல்லை பார்த்தீங்கன்னா காடு சார்ந்த இடம். பாலைவனம்ல என்ன இருக்கும்? மணல் இருக்கும். ஸோ பாலை பார்த்தீங்கன்னா மணல் சார்ந்த இடம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா மாறி கேட்குறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு நான் வேணால் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். காட்டில் முல்லைப்பூ பூக்கும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. காட்டில் முல்லைப்பூ பூக்கும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. குறிஞ்சி மலையில் போய் தேன் எடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஏதாவது ஒரு க்ளூ ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மருத வயல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்லஸ் என்பது வரைபடங்கள். கொடியில் புலியுடையோர் யார்? புலி வந்து சோழர்களுக்கு. சரிங்களா, இதில் மற்றவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். சேரருக்கு வில்லு, பாண்டியருக்கு மீன். காவிரி யாருடைய ஆறு? சோழர்களோட ஆறு. தமிழின் தொன்மையான நூல் எது? தொன்மையான நூல் எது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். கல்லணையை கட்டியது யார்? கல்லணையை கட்டியது கரிகால் சோழன். சரிங்களா, ராஜராஜ சோழன் கட்டினது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவில். உலக உழைப்பாளர் நாளை நாம் என்று கொண்டாடுகிறோம்? மே 1 தான் உலக உழைப்பாளர் தினம். நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள்? 26 ஜனவரி 1950. அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். இஸ்லாமியர்களின் புனித நூல்? அல் குரான். நமது தேசிய பறவை? தேசிய பறவை பார்த்தீங்கன்னா மயில். ஸோ இது வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கணும். அதாவது தேசிய பறவைன்னு ஜென்ரலாக கொடுத்ததுனால இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட தேசிய பறவை மயில். சரிங்களா, இந்தியாவுக்குரிய பழம் பார்த்தீங்கன்னா மாம்பழம். சரிங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. விலங்கு புலி, வங்காள புலி. அதுவும் வங்காள புலி தான் வந்து இந்தியாவோட விலங்கு. பூ பார்த்தீங்கன்னா தாமரை. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கேட்குறாங்க, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்தியாவோட பழம் மாம்பழம், விலங்கு பார்த்தீங்கன்னா வங்காள புலி, பூ பார்த்தீங்கன்னா தாமரை, மரம் பார்த்தீங்கன்னா ஆலமரம். இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்காங்க. இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேசிய மரம், நமது தேசிய மரம் அப்படின்னா இந்தியாவுக்குரியது ஆலமரம். சரி, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்குமே எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா தமிழ்நாடு பற்றி உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. ஒன்று இந்தியா பற்றி கேட்குறாங்க, இல்லைனா தமிழ்நாடு பற்றி கேட்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டோட பறவை பார்த்திங்கன்னா மரகத புறா. புறா வந்து எதுக்கு நம்ம சொல்லுவோம்? சமாதானத்துக்கு. அந்த மாதிரி இப்போ தமிழ்நாடு வந்து யார் வந்தாலும் இங்கே வந்து வாழ வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை நீங்கள் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மரகத புறா ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா. விலங்கு பார்த்தீங்கன்னா வரையாடு.
ஆடு தான் மெயினா. அதுலயும் வரையாடு. அதுக்காக தான் வரையாடு திட்டம்லாம் இப்போ வந்து தமிழ்நாட்டுல ஸ்கீம்ஸ்ல கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ தமிழ்நாட்டோட விலங்கு வரையாடு. மரம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு பனை மரம். அப்புறம் பழம் பார்த்தீங்கன்னா, பலாப்பழம். பழம், பலாப்பழம், மரம், பனை மரம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நமது தேசிய சின்னம் எது? சாரநாத் தூண். இந்திய நீதி பரிபாலனத்தின் தலைமையகம்? உச்சநீதிமன்றம். இந்தியாவின் தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் யார்? இது ஓல்டு கொஸ்டின் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இப்போ இருக்கவங்க ஆப்ஷன் இல்லை. இப்போ இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெகதீப் தன்கர். ஜெகதீப் தன்கர். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் எல்லாருக்குமே தெரியும், நியூஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. திரௌபதி முர்மு அவங்க தான் வந்து குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் தான் இவர், ஜெகதீப் தன்கர். விவசாயிகள் கிராமங்களிலிருந்து எங்கு இடம்பெயர்கிறார்கள்? நகரங்களுக்கு. நமது விடுதலை நாளை நாம் என்று கொண்டாடுகிறோம்? ஆகஸ்ட் 15. இந்திய உச்சநீதிமன்றம் எங்குள்ளது? இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்குறாங்க. புதுதில்லி ஞாபகம் வச்சுக்காங்க. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, மறையிறது மேற்கு. டேஷ் வேளையில் கழிவறையை பயன்படுத்துவது நல்ல பழக்கம்? காலை வேலை. நீரின் ஆதாரம்? நீரோட ஆதாரம் மழை. மழை வந்தால் தான் குளம், ஏரி, ஆறு எல்லாமே நிரம்பும். அதனால் நீங்கள் வந்து எல்லாமே நீர் சம்மந்தப்பட்டது தானே, குளமும் நீர் தான், ஏரியும் நீர் தானே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். எல்லாத்துக்குமே ஆதாரம் மழை. மழை வந்தால் தான் உங்களுக்கு இதெல்லாம் பெருகும், தண்ணி இந்த இடத்துலலாம். எது எலும்பு முறிவை கண்டறிய உதவுகிறது? எக்ஸ் கதிர். ஏன்னா உங்களுக்கு ஏதாவதுன்னா எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். எது வேகமான போக்குவரத்து? எல்லாருக்குமே தெரியும், விமானம். மருத்துவ குணமுடைய தாவரம் எது? துளசி. இது மாதிரி இன்னொரு சில கொஸ்டின்ஸில் என்ன கேட்டிருந்தாங்க, அந்த முப்பழங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மா, பலா, வாழை. முக்கனி, அதான் மா, பலா, வாழை. எது முக்கனியில் சேராததுன்னு கூட கேட்டிருந்தாங்க. ஞாபகம் வச்சுக்காங்க. மனிதனுக்கு எத்தனை சிறுநீரகங்கள் உள்ளன? 2. மேலே எறியப்பட்ட பொருட்கள் கீழ்நோக்கி விழ காரணம் என்ன? புவியீர்ப்பு விசை. இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் தந்தை காந்தி. நேரு அவங்கள பற்றி நமக்கு தெரியும், முதல் பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேரு. இவங்களோட பர்த்டே நவம்பர் 14 வருது. ஸோ இதுவுமே வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்காங்க. யாரோட பர்த்டே வந்து குழந்தைகள் தினம்னு, நேருவோட பர்த்டே அந்த டேட் முதற்கொண்டு கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்காங்க. அம்பேத்கர் சட்டமேதை. திலகர் பார்த்தீங்கன்னா கேசரி, மராட்டா இந்த மாதிரி பத்திரிக்கைலாம் நடத்துனாங்க. இவர் நடத்தின அந்த கேசரி பத்திரிக்கை தான் அதிகமாக விற்பனை ஆக்கப்பட்டது. ஸோ அதனால் திலகர் ஞாபகம் வச்சுக்கணும். நமது தேசிய நதி? கங்கை. மக்காத குப்பைக்கு எடுத்துக்காட்டு தருக. விறகு, காகிதம், புல். இதில் எது மக்காதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு. பிளாஸ்டிக் தான் மக்காது, மற்றது எல்லாமே மக்கிடும். மண்புழுக்கள் உதவியுடன் உரம் தயாரிக்கும் முறையின் பெயர்? உங்களுக்கு தமிழில் தெரியலனா புரியறதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வெர்மி கம்போஸ்டிங், வெர்மி உரம்.
நீர்வழிகளில் மிக அதிக எண்ணிக்கையில் காணப்படும் குப்பை வகை என்ன? இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும். பிளாஸ்டிக் பைகள், அலுமினிய கேன்கள், பிளாஸ்டிக் பாட்டில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். இவை அனைத்துமே. உலர்ந்த டேஷ் உரமாக பயன்படுகிறது. கசடு, இந்த லாஸ்ட் ஸ்லட்ஜ் இருக்குங்களா, அது மட்டும்தான் உரமாக எடுத்துக்கலாம். கழிவுநீர் சுத்திகரிப்பில் கிருமிகளை அழிக்க பயன்படுத்தப்படும் செயல்முறை என்ன? குளோரினேஷன் கொடுக்கறது. கழிவுநீர் சுத்திகரிப்பு மட்டும் இல்லை, இப்போ நம்ம குடிக்கிற வாட்டரில் கூட பார்த்தீங்கன்னா குளோரின் போடுவாங்க. அப்போ தான் அது க்ளீன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. உரிய சொல்லை தேர்ந்தெடு. நாய், இங்கே எந்த வால் வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த வால் வரும். நாய் வால் நிமிராது. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவே சாமிநாதர். இவர் தான் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர். கல்யாண சுந்தரனார் என்ன சொல்லுவாங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார் ஃபுல் நேமு. அவர் பார்த்தீங்கன்னா தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார். மறைமலை அடிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் அறிஞர். அவர் பேர் தனித்தமிழ் அறிஞர். வரதராசனாருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தி லிட் அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க வரதராசனாருக்கு. கல்யாண சுந்தரனார் தமிழ் தென்றல், மறைமலை அடிகள் தனித்தமிழ் அறிஞர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்காங்க. வெயில் சுட்டெரிக்கும் காலத்தை டேஷ் காலம் என்கிறோம். இது காமனாக எல்லாருக்கும் தெரியும், கோடை காலம். அவ்வைக்கு நெல்லிக்கனியை கொடுத்த மன்னன். இதுவும் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும், அதியமான். அதியமான் தான் பார்த்தீங்கன்னா அவ்வைக்கு நெல்லிக்கனியை கொடுத்தவர். சைக்கிள் என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் சொல் மிதிவண்டி. விடுகதைக்கு விடை கண்டுபிடி. ஒளியில் தொடர்வான், இருளில் மறைவான், அவன் யார்? நிழல். கீழுள்ளவற்றில் பசுவிடமிருந்து கிடைக்கும் பொருள் தயிர். பால்லேருந்து அப்புறம் தயிர். கம்பர் இயற்றிய நூல் கம்பராமாயணம். இதில் பார்த்தீங்கன்னா மகாபாரதம் யார் இயற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வியாசர் சொல்லுவாங்க, வியாச முனிவர்னு சொல்லுவாங்க. திருவாசகம் பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர். இதில் கூட ஒரு டேர்ம் உண்டு, திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு கூட இருக்கு. இது யார் எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர். திருவாசகம். மகாபாரதம் வியாச முனிவர். கலைத்தொகை நிறைய பேர் பாடியிருப்பாங்க. விடுகதைக்கு உரிய விடையை கண்டுபிடி. சூடுபட்டு சிவந்தவன் வீடு கட்ட உதவுவான். இது எல்லாருக்குமே தெரியும், செங்கல். சூடுபட்டு தான் அது செங்கல் உற்பத்தி பண்ணுவாங்க. மகன் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மகள். இனிப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல், இனிப்புனா கசப்பு. அரசன் என்பதன் பொருள். அரசன்னா எல்லாருக்குமே தெரியும் நமக்கு, மன்னன். அரசன் மன்னன். ஒற்றுமை என்பதன் எதிர்ச்சொல் வேற்றுமை. ரேடியோ என்ற ஆங்கில சொல்லின் தமிழ்ச்சொல் வானொலி. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கொஸ்டினில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்டாங்க, ஞாபகம் வச்சுக்காங்க. ரேடியோ அப்படின்னா வானொலி. தொலைக்காட்சினா தெரியும், டிவி. இந்த மாதிரி காமனாக தான் கேட்குறாங்க, அதிகமாக தொலைபேசி கண்ணி கேட்கறதுல தொலைக்காட்சி வானொலி தெரிஞ்சு வச்சுக்காங்க. மிளகாய் டேஷ் சுவை கொண்டது. கார்ப்பு சுவை கொண்டது. எந்த மிருகம் தாவரம் மற்றும் மற்ற விலங்குகளை உண்ணும்? கரடி. இதில் எருமை புல் மட்டும்தான் உண்ணும். ஓநாய் மாமிசம் உண்ணும். ஒட்டக சிவிங்கி புல் மட்டும்தான் சாப்பிடும்.
ஒரு நபர் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் எத்தனை டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டும்? 8. அதாவது ஆண்கள் வந்து 10 கப்பு தண்ணி குடிக்கணும். அதில் வந்து லிட்டரில் சொல்லணும் அப்படின்னா 2.6 லிட்டர். அதே பெண்கள் அப்படின்னா 8 கப்பு வந்து தண்ணி குடிக்கணும். லிட்டரில் சொல்லணும் அப்படின்னா 2 லிட்டர். ஒரு சில ரெஃபரன்ஸில் வந்து வேறு மாதிரி இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இந்தியா எப்போது சுதந்திரம் அடைந்தது? 15/8/1947. உலகில் எத்தனை கண்டங்கள் இருக்கிறது? 7 கண்டங்கள். இந்தியாவின் தலைநகரம் எது? புதுடெல்லி. இப்போ மும்பை வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது, சென்னை தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கிறது, கல்கத்தா வந்து மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே மாநிலங்களோட தலைநகரம். நம்ம இந்தியாவோட தலைநகரம் வந்து புதுடெல்லி. வானவில்லில் எத்தனை நிறங்கள் இருக்கிறது? 7. கூடுகளில் வாழாத உயிரினம் எது? வௌவால். காகம், கிளி, புறா இது எல்லாமே கூடு கட்டி வாழும். வௌவால் மட்டும் மரக்கிளைகளிலோ அல்லது பாலடைந்த இடங்கள்லையோ தரைகளாக தொங்கி வாழும். ஸோ இந்த வௌவால் மூலம் மனிதனுக்கு பரவக்கூடிய நோய் இருக்குது. ஸோ இது நிப்பா வைரஸ் நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது சமீபத்தில் கேரளாவிலாம் பரவுச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த நிப்பா வைரஸ் நோய் வந்து பன்றி மூலமாகவும் வௌவால் மூலமாகவும் பரவுறது. சிங்கம், கரடி, குரங்கு மேற்கண்ட விலங்குகளின் பொதுவான குணம் என்ன? அந்த விலங்குகள் வீடு கட்டி கொள்ளாது. அது தங்குவதற்கு ஏதேனும் ஒரு இடத்தை தேடும். ஸோ இதுதான் சரியான விடை. ஸோ மற்ற ஆப்ஷன் எல்லாமே அந்த விலங்குகள் பழம் மற்றும் கொட்டைகளை உண்ணும். இது வந்து குரங்குக்கு சரியாக வரும், பட் மற்ற கரடி சாப்பிடும், சிங்கம் சாப்பிடாது. அந்த விலங்குகளை மற்ற விலங்குகள் வேட்டையாடி தின்னும். இது வந்து சிங்கம் கரடிக்கு பொருந்தும், குரங்குக்கு பொருந்தாது. அந்த விலங்குகள் வீட்டு விலங்குகள். ஸோ இதில் இருக்கிறது எதுவுமே வீட்டு விலங்குகள் இல்லை. குரங்குகள் வந்து ஒரு சிலர் வளர்ப்பாங்க, பட் அது வீட்டு விலங்கு இல்லை. கீழ்கண்டவற்றில் எது மதம் சம்பந்தப்பட்ட விழா இல்லை? காந்தி ஜெயந்தி, தீபாவளி, ஈத், கிறிஸ்மஸ் இது எல்லாமே மதம் சார்ந்த விழாக்கள். கீழ்கண்டவற்றில் எதற்கு கால்கள் இல்லை? மண்புழு, எறும்பு, வண்ணத்துப்பூச்சி, பல்லி இது எல்லாத்துக்குமே கால்கள் இருக்கும். மண்புழு வந்து கால்கள் இருக்காது அதுக்கு. நாம் சாப்பிடும்போது கீழ்கண்டவற்றில் எதை செய்யக்கூடாது? வாய் முழுவதும் உணவால் நிரப்ப வேண்டும். இதை மட்டும் செய்யக்கூடாது. வாயை மூடிக்கொண்டு உணவை உண்ண வேண்டும். உணவை மெதுவாக மெல்ல வேண்டும். சாப்பிடும்போது பேசுவதை தவிர்க்க வேண்டும். ஆனால் வாய் முழுவதும் உணவை வந்து நிரப்பிக்கொள்ளக்கூடாது. ஜூலை மாதம் டேஷுக்கு பின்பும் டேஷுக்கு முன்பும் வரும். ஜூனுக்கு பின்பும் ஆகஸ்டுக்கு முன்பும் வரும். ரூபாய் 55 விலையில் உள்ள ஒரு கிளியை வாங்க டேஷ் 10 ரூபாய் நோட்டுகள், டேஷ் 2 ரூபாய் நாணயம், டேஷ் 1 ரூபாய் நாணயம் தேவைப்படும். 5 10 ரூபாய் நோட்டுகள், 2 2 ரூபாய் நாணயம், 1 ரூபாய் நாணயம் தேவைப்படும். ஓட்டுரிமைக்குரிய வயது 18. 17 வயது நிரம்பியவர்கள் வந்து வாக்காளர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் ஓட்டுரிமை அளிக்கக்கூடிய வயது 18. மிகவும் வேகமாக ஓடக்கூடிய விலங்கு எது? சீட்டா. இது சிங்கம், புலி, மான் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் அதிக வேகமாக ஓடக்கூடியது சீட்டா. இங்கிலீஷில், தமிழில் சொல்லணும் அப்படின்னா சிறுத்தை. சிறுத்தை புலி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அம்பேத்கர். இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு. ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள் இருக்கிறது? 7. உன்னுடைய தாயின் சகோதரி உனக்கு டேஷ் முறை வேண்டும். சித்தி. நம்ம அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி. ஸோ அது அவங்க வந்து நம்ம வந்து சித்தி அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா, அது அந்த முறை. கிரிக்கெட் விளையாட்டில் ஒரு அணிக்கு எத்தனை வீரர்கள் இருப்பார்கள்?
11. பேருந்துகளில் உள்ள முதலுதவி பெட்டி எந்த நிறத்தில் இருக்கும்? சிவப்பு. கீழ்கண்டவற்றில் எது அனைத்துண்ணி? நாய். ஒரு ஜோக்கர் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டில் எத்தனை சீட்டுகள் இருக்கும்? 53. விஸ்வநாதன் ஆனந்த் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? செஸ். செஸ் அப்படிங்கிறது அதோட தமிழ் அர்த்தம் சதுரங்க விளையாட்டு, சதுரங்கம். கங்காரு எந்த நாட்டில் அதிகமாக இருக்கிறது? ஆஸ்திரேலியா. தாவரங்கள் எதன் மூலம் தனது உணவை தயாரித்துக் கொள்ளும்? ஒளிச்சேர்க்கை. தாஜ்மஹாலை கட்டியவர் யார்? ஷாஜகான். தமிழகத்தின் தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின். ஒரு வருடத்தில் எத்தனை மாதங்களில் 31 நாட்கள் இருக்கும்? 7. லீப் வருடத்தில் டேஷ் நாட்கள்? 366 நாட்கள் இருக்கும். எந்த நாளில் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 14. நேரு அவர்களின் பிறந்த நாள் தான் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுது, நவம்பர் 14. கல்லணையை கட்டியவர் யார்? கரிகாலன். திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? 133. மொத்த குறள் 1330 இருக்கும். சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள். இதில் கம்பர் கம்பராமாயணத்தை எழுதியிருக்கார். சீத்தலை சாத்தனார் மணிமேகலை, வியாசர் மகாபாரதம். உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. இதில் 18 அப்படிங்கிறது மெய்யெழுத்துக்கள், 216 அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்துக்கள், 247 மொத்த தமிழ் எழுத்துக்கள். இதில் இன்னொன்று இருக்கு, ஆயுத எழுத்து 1. திருமலை திருப்பதி எந்த மாநிலத்தில் இருக்கிறது? ஆந்திரா. இட்லி மாவு அரைப்பதற்கு தேவைப்படும் பொருட்கள்? உளுந்து, அரிசி. நல்ல முட்டையை எவ்வாறு கண்டறிவது? நல்ல முட்டை நீரில் மூழ்கும். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர் எது? மதுரை. நல்லெண்ணெய் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? எள். வேர்க்கடலிலிருந்து தயாரிப்பது கடலை எண்ணெய், சூரியகாந்தியிலிருந்து தயாரிப்பது சூரியகாந்தி எண்ணெய், ஆமணக்கிலிருந்து தயாரிப்பது விளக்கெண்ணெய். பாம்பன் பாலம் எந்த மாவட்டத்தில் இருக்கிறது? ராமநாதபுரம். கப்பலோட்டிய தமிழன் சிதம்பரனார். வஉசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அவர் வஉ சிதம்பரனார். நெக்ஸ்ட் பொறுத்துக. ஆத்திச்சூடி ஔவையார், திருக்குறள் வள்ளுவர், பார்த்திபன் கனவு கல்கி, மகாபாரதம் வியாசர். இந்த வியாசர் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு கொஸ்டின்ல வந்தது. ஓடி விளையாடு பாப்பா என்ற பாடலை எழுதியவர் பாரதியார். ராமரின் மனைவி மேற்கண்ட எவரும் இல்லை. பொதுவாக காய்கறிகளை கழுவி வெட்ட வேண்டும். பாத்திரங்களை கழுவும் போது வாளியில் தண்ணீரை எடுத்து வைத்து கழுவ வேண்டும். அடுத்து பொறுத்துக. தூத்துக்குடி முத்து, மணப்பாறை முறுக்கு, ராஜபாளையம் நாய், பத்தமடை பாய். ஸோ இதில் மணப்பாறை முறுக்கு, பத்தமடை பாய் இது எல்லாத்துக்குமே ஜியோ டேக் இருக்கு. ஜியோ டேக் அப்படிங்கிறது புவிசார் குறியீடு. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது? உலகம். உச்சநீதிமன்றம் எங்கே இருக்கின்றது? டெல்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.